எக்கு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆகட்டும் நல்லா. இதில் 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா அந்த வெண்ணெயிலையும் எண்ணெயிலையும் பொரியட்டும். 3 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா இந்த எண்ணெயில் வேகணும். இந்த பச்சை மிளகாவோட வாசனை அந்த எண்ணெயில் இறங்கணும். நல்லாயிருக்கும் அது. கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. $200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொடுங்க. நல்லா வதங்கிடும். இது வதங்கின பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்க. அந்த வாசனை நல்லா வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 கனிந்த தக்காளி பழங்களையும் பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மூடி வைங்க. நல்லா வெந்துடும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் ஆகி வதங்குச்சுன்னா அருமையாக இருக்கும் ருசி. கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி தலைகளையும் இதோட சேர்த்துடுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிராக இருந்தால் நல்லது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தயிரோட ஈரத்தன்மையில் இந்த பவுடர் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு செமி சாலிட் மாதிரி ஆகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்தா போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவை நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கும். அருமையாக வெந்திருக்கு. நல்ல பக்குவத்தில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றணும். நான் 3 முட்டைகள் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாக இருக்குது இந்த மிக்சிங். இப்போ நம்ம முட்டை ஊற்றுறதுக்கு சரியான நேரம். அனலை குறைச்சிக்கோங்க. நல்ல சிறு தீயில வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடாய், இந்த உள்ளே இருக்கிற மிக்ஸ் எல்லாமே நல்லா சூடாக இருக்கும். அப்போ இந்த எக்கை நீங்கள் உடச்சி உள்ளே ஊற்றும்போது ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பக்குவமாக வேகும். இப்படி உடச்சி ஊற்றுங்க. 1 by 1 ஊற்றுங்க. கொஞ்சம் இடம் விட்டு ஊற்றுங்க. இந்த முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு உள்ளே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே செட்டிலாக விட்டுறணும். ஒவ்வொரு முட்டையும் அருமையாக அப்படி பந்து மாதிரி நிற்கும். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு முட்டைக்கு நடுவில் இடம் விட்டு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் இந்த முட்டை ஃபுல்லாக வெந்துடும். ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கலவை ஊற்றுனதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பரை க்ரஷ் பண்ணி விடுங்க. அது ஒவ்வொரு முட்டை சாப்பிடும்போதும் அந்த பெப்பர் கடிபடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் மூடி வைங்க.
ஒரு 7 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் வெந்துடும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா வாசனையோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நான், பூரி, சப்பாத்தி, பிளண்ட் ரைஸஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ் அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா அருமையாக வெந்து நிற்கும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மல்லித்தழை தூவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.